நமது அகரம் வெள்ளாஞ்செட்டியார் சங்கத்தின் தலைவரும் நமது இலக்கியமன்ற உறுப்பினருமாகிய லயன் கேஎஸ்வி திரு பாலாஜி முன்னிலை வைக்க வருகை தந்துள்ளார். அவரை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறோம். என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையை வணங்கி இன்று அகரமுதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் உகற்றிய உலகம் 50வது ஆண்டு பொன்விழா சிறப்பாக கொண்டாடிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு அகர இலக்கியமன்ற தலைவர் அவர்களே, ஸ்ரீமான் பழனிவேல் மாமா அவர்களே, வீணா செல்வராஜ் மாமா அவர்களே, ஆன்மீக தென்றல் ஆர்கே காந்தி மாமா அவர்களே, செயலாளர் ட்ரிபிள்எஸ் செல்வராஜ் சித்தப்பா அவர்களே, பொருளாளர் எல்எஸ்சி அன்புவேல் அண்ணா அவர்களே, அது இல்லாமல் நீங்கள் ராமசாமி செட்டிய சரஸ்வதி அண்ணாமலை மாமா அவர்களே, இன்று சிறப்பாக நடைபெற்ற விழாவை காலை தொடங்கினார்கள். எனக்கு வயது 48. 1977 பிறந்தேன். ஆனால் இந்த சங்கம் பொன்விழா சங்கம், அதாவது இலக்கிய மன்றம் 1975, இன்றைக்கி 2025 கிட்டத்தட்ட 50வது பொன்விழா ஆண்டு சீர சிறப்புமாக நடத்தி கொண்டு இருக்காங்க. இதில் சிறப்பான முறையில் தலைவர், செயலாளர், பொருளாளர் அவங்க எல்லாருமே இருந்து, அது இல்லாமல் துணை மன்றங்கள், அது இல்லாமல் நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் சிறப்பாக செயல்பட்டு இந்த விழாவை கிட்டத்தட்ட ஏப்ரல் 1ஆம் தேதி இதை ஆரம்பித்தாங்க, பூஜை போட்டு ஆரம்பித்தாங்க. அதோட சிறப்புகள் சிறப்பான முறையில் வந்துட்டுருக்கு. எங்களுக்கு என்ன ஒரு மிக பெருமை மகிழ்ச்சினா, எங்களோட நவரத்னா விழாவில் 2022-25ஆம் ஆண்டு நாங்கள் பதவியேற்றது முதல் எங்களது சிறப்பான திட்டங்கள் ஒவ்வொன்றும் செஞ்சு கொண்டு வருகிறோம். அதில் 1966ஆம் ஆண்டு நவரத்னா விழா சீரும் சிறப்பாகவும் நடத்திப்பட்டோம். அது சமயம் வைரவிழா கும்பாபிஷேகம், மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது, பெருமா கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதே போல் வைரவிழா ஆண்டு மாரியம்மன் கோயில் திருக்கோயிலுக்கும் நாங்கள் சிறப்பாக 60ஆம் ஆண்டு செயல்பட்டோம். அதில் இந்த இதில் எங்களுக்கு பொன்விழா எங்களது தாய் சங்கத்துக்கு அகரமாலுக்கு முதல் துணை மன்றத்தின் இலக்கிய மன்றமும் பொன்விழா கண்டது எங்களுக்கு மிக பெற்ற மகிழ்ச்சி எங்களுக்கு அடைகிறோம். எங்கள் நிர்வாகத்தில் அதாவது எங்களோட தலைமையில் எங்களுக்கு இந்த அளவுக்கு ஊக்கம் ஆக்கமும் கொடுத்த முன்னாள் தலைவர்கள் அனைவருக்கும், முன்னாள் செயலாளர், முன்னாள் பொருளாளர், முன்னாள் பொறுப்பாளர் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கடன் பட்டிருக்கோம். அவங்க இந்த 1957 உருவாக்கி வச்சது தான் இன்னை வரைக்கும் நமக்கு உறுதுணையாக இருந்து கொண்டு போயிட்டுருக்கோம். அந்த அளவுக்கு சிறப்பான முறையில் செஞ்சிட்ருக்கோம். அதுபோல் சின்ன ஒரு குறிப்பு, எங்களோட 22-25ஆம் ஆண்டில் நாங்கள் பதவி ஏற்றதுலேருந்து அகரமாலுக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சமுதாயமே எங்கள் உயர் மூச்சுங்கிறதுல தான் நான் முழுக்க எங்களோட நிர்வாகம் 2022-25ஆம் ஆண்டு செயற்குழு நிர்வாக குழுவும் சிறப்பான முறையில் எங்களை சொல்லல செயலாக நாங்கள் காட்டிகிட்ருக்கோம். அதில் நான் நவரத்னா விழா சிறப்பான முறையில் செய்யப்பட்டு அதில் கிட்டத்தட்ட ஒரு 9 திட்டங்கள் கொண்டு வந்தோம். ஆரம்ப கல்வி, நடுநிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, ஆதரவற்ற முதியோர், மகளிர் சுய குழு, சிகரத்தில் அகரம், சஞ்சீவ் நீதி, கிட்டத்தட்ட 7 திட்டங்களும், அது இல்லாமல் ஏசி ஜென்செட்டு, அது இல்லாமல் அகரமகாலில் உள்ள எல்லா பாத்ரூம் கழிவறையில் இன்டர்நேஷ்னல் லெவலில் எந்த அளவுக்கு செய்யணுமோ அந்த அளவுக்கு மாற்றி 60 வருஷம் கழிச்சு எல்லாம் மாற்றி செஞ்சுருக்கோம். அதுபோல் இந்த வருடம் 2 நிகழ்ச்சி, சென்டார் பெருமாள், அதாவது பிரசன்ன வெங்கடாஜலபதி திருக்கோயிலுக்கு வருடம் பூஜை கொடுக்கறதுக்கோசம் சவாப்டியில் 1000 காலத்து கோயில். அதில் நமக்கு பங்குனி உத்தரத்தன்னைக்கு திருமாங்கல்யம், அதாவது சாமி திருக்கல்யாணம் பண்ணுறதுக்கு அதுக்கு உண்டான இது ஏற்பாடு செய்தோம். அது அந்த நிகழ்ச்சியும் சேர்த்திட்டோம். 10வது. அதுக்கப்புறம் 11வது நிகழ்ச்சியாக இந்த தடவை மங்கள, அதாவது நவரத்னா சிக்கன திருமணம் சொல்லிட்டு ஒரு திட்டத்தை ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 11 திட்டங்கள் நாங்கள் செஞ்சு சிறப்பான முறையில் நம்ம சமூக மக்களுக்கு அர்ப்பணிச்சிருக்கோங்கிறது இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறோம். அதுபோல் இன்னும் எங்களுக்கு ஒரே ஒரு குறைகள் தான் இருக்குது. அதையும் எங்கள் நிர்வாகம் செயல்படும். அதாவது லிஃப்ட்டு, தாய்மார்களுக்கான உண்டான லிஃப்ட்டு, அந்த வசதியும் குடிநீரில், அதாவது அடுத்த மாதம் கண்டிப்பாக எங்கள் நிர்வாகம் செய்யுங்கிறது இந்த நல்ல நேரத்தில் சொல்லிவிட்டு, அதே போல் எங்களுக்கு 2022-25 வரைக்கும் ஆண்டவர் சாமிதுரை மாமா அவர்கள் எங்களுக்கு ஊக்கம் அழைத்து ஒவ்வொரு விழாவுக்கும் எங்களுக்கு சிறப்பான முறையில் எங்களை தட்டி கொடுத்து செஞ்சிட்ருக்காரு. அதுபோல் ஸ்ரீமான் பழனிவேல் மாமா
அவங்களும் சரி, அவரும் மாமா வந்து எந்த நிகழ்வுக்கும் இந்த கடந்த 3 வருடங்களாக எங்களுக்கு கிட்ட இருந்து நடத்தி கொடுக்குறாரு. அதே போல் முன்னாள் பொறுப்பாளர் அனைவருமே வருகிறாங்க. அதே போல் எங்களது தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அண்ணா அவர்களும் சரி, முன்னாள் தலைவர், அதுபோல் வந்து பாஸ்கர் மாமா, லோகு மாமா, அவங்க 3 பேரும் முன்னாள் தலைவர்கள். அவங்களாம் எங்கள் பிறகு தான் நாங்கள் இந்த திட்டத்தை வந்து ஒவ்வொன்றும் முன்னோடியாக இருந்து செஞ்சிட்ருக்கோம். நாங்கள் ஒவ்வொரு திட்டத்தையும் செய்யும் போதெல்லாம் ஊக்கம் கொடுத்த நமது சமுதாய பொதுமக்கள் அனைவருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கலாம். அதே போல் ஒவ்வொருத்தரும் நான் பழகிறவங்க எல்லாருமே நம்ம சமுதாயத்துக்கு செய்கிறங்கிற ஒரு நல்லெண்ணத்திற்காக இன்னும் சிறப்பான இன்னும் நிறையா செய்யுங்கிறது செஞ்சிட்ருக்காங்க. நம்ம வந்து அந்த அளவுக்கு செஞ்சு நம்ம அகரமாலை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதுபோல் போன வாரம் வந்து எலக்ட்ரிக்கல் ஒயரும் சரி, கீழ் மண்டபமும் மேல் மண்டபம் டோட்டலாக 1957 போட்ட ஒயரை டோட்டலாக கேபிள் ஒயர் ஆக்கி மண்டபத்தை நவீன முறையாக அதுவும் பண்ணிட்டோங்கிறது இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். எந்த ஒரு நிகழ்வுமே நம்ம சங்கத்தில் வந்து சிறப்பான முறையில் ஒவ்வொன்றும் செஞ்சிட்ருக்கோம். அதுபோல் எனக்கு கூட இருந்து இருக்கிறது செயலாளர் புவனேஸ்வரன் அவர்களும், பொருளாளர் சரவணன் அவர்களும், துணைத்தலைவர் சண்முவேல் மாப்பிள்ளை அவர்களுக்கும், டிகேசி பாபன் அவர்களுக்கும், துணைச் செயலாளர் யூஎம் இளவரசன் அவர்களுக்கும், துணைச் செயலாளர் புஷ்பலதா விஜய்வேல், அவங்க 7 பேருமே எனக்கு கிட்ட இருந்து ஒவ்வொரு நடவடிக்கையும், அதாவது எங்கள் குடும்பமாக நாங்கள் பார்த்து ஒவ்வொரு விழாவை செஞ்சிட்ருக்கோம். அதுபோல் வந்து இந்த நிர்வாகக்குழு உறுப்பினர்களும் 16 பேருமே எங்களுக்கு சிறப்பான முறையில் ஒத்துழைப்பு கொடுத்தனால தான் இத்தனையும் சாதிக்க முடிஞ்சது. அதுபோல் எங்களுக்கு வந்து இன்னும் சீரும் சிறப்பமாக எங்கள் விழாவை நடத்த இருக்கிறதுக்கும், அதுபோல் இன்று நடைபெறும் இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பான முறையில் நட்புங்கிற தலைப்பில் வந்து திருப்பூர் ஐயா அவங்க பேச வராங்க. அதை வந்து சிறப்பான முறையில் நடைபெறத்துக்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்து பக்கத்தில் இருந்து நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல் நாளை நடக்கின்ற மனிதனின் மனிதனை வாழ தேவை நடுவர் அவங்க திருமதி தேவி லக்ஷ்மி குணசேகரன் அவர்களும் சிறப்பான முறையில் ஸ்பீச் கொடுக்க வந்திருக்காங்க. அதுபோல் 9ஆம் தேதி இலக்கியம் இன்பசாரல் என்ற இறையன்பு ஐயா அவங்க வந்து பேச வராங்க. அதுக்கும் நம்ம கிட்ட இருந்து நம்ம இது பண்ணணும். அதே போல் நிறைவு விழா வில்லின் முத்தமிழ் வில்லுப்பாட்டு அவங்க சிறப்பாக நடைபெறுது. அதற்கும் நம்ம சங்கத்தில் இருந்து எல்லாம் வந்து பருகி தந்து சிறப்பான முறையில் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு என்னை பேச வாய்ப்பளித்ததுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து